ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து பல பதிவுகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வீட்டில் விளக்கேற்றக்கூடிய இடங்களும் அதனுடைய பலன்களை பற்றியும் பார்க்க போகிறோம். இந்த விளக்கை பற்றியே நிறைய பதிவுகள் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். விளக்கு எப்படி ஏற்றுறது, எந்த விளக்கு ஏற்றுறது, எந்த எண்ணெய் போடுறது, என்ன திரி போடுறது, எந்த திசையில் வைக்கணும், எந்த திசை வைக்கக்கூடாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்தா கூட இன்னும் பலருக்கு இதில் பலவிதமான கேள்வி இருக்குது, பலவிதமான சந்தேகம் இருக்குது. அப்பப்போ அதெல்லாம் தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக சில பதிவுகள் உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்னைக்கு ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த வீட்டில் எங்கெல்லாம் விளக்கு வைக்கலாம், அப்படி வைக்கிறதுனால ஏதாவது பலன் இருக்கா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்குது. கண்டிப்பாக இருக்குது. இப்பெல்லாம் விஞ்ஞானம் வளர்ந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், குண்டு பல்புலேருந்து எல்இடி வரைக்கும் நம்ம வளர்ந்துட்டோம். ஆனால் அந்த காலத்தில் கரண்ட்டே கண்டுபிடிக்காத காலத்தில் மனிதர்கள் விளக்க வச்சு தானே வீட்டை பிரகாசமாக வச்சுருந்தாங்க. ஒரு வீடு வெளிச்சமாக இருக்கணும் அப்படின்னு அந்த காலத்திலேயே நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ எவ்வளோ விளக்கு வீட்டில் ஏற்றிருப்பாங்கன்னு பாருங்கள். இந்த தீபத்தின் ஒளியை வைத்துத்தான் ஆலயங்களிலும் வழிபாடு நடந்தது, வீட்டிலேயும் வழிபாடு நடந்தது. அதனால்தான் இன்னைக்கும் இறைவன் திருவீதி விழா வருகிற போது தீவட்டி ஏந்திட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு முறையை நீங்கள் கோவிலில் பார்ப்பீங்க. தீவட்டின்னு ஒன்று சுவாமிக்கு முன்னாடி பிடிச்சிக்கிட்டு போவாங்க. எதுக்கு? அந்த காலத்தில் இருட்டாக இருக்கும், வெளிச்சமே தெரியாது. அப்போ இந்த மாதிரி தீப்பந்தத்தை பிடித்து கொண்டு தான் அதற்கு வழித்துணையாக எடுத்துக்கிட்டு போனாங்க. இன்னைக்கும் அதை நம்ம மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இறைவனுக்கு முன்புமே இன்னைக்கும் அந்த தீப்பந்தம் அப்படிங்கிறது இருக்குது. வீட்டில் நீங்கள் தீபம் ஏற்றுறது கூட, ஆலயத்தில் நம்ம வழிபாடு பண்ணுறதும் கூட எல்லாம் ஒளிமயமாக இருக்கணும். இருள் இருக்கக்கூடாது. இருள் இருந்தால் அங்கே துன்பம், ஒளி இருந்தால் அங்கே இன்பம். அந்த இன்பத்தை நமக்கு தரணும் அப்படிங்கிறதுக்காக தான். அப்போது ஒவ்வொரு இடத்திலேயும் நாம் வைக்கக்கூடிய விளக்குக்கு ஒவ்வொரு வகையான பலன் அப்படிங்கிறத நம்முடைய பெரியவங்க நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கு வீடுகள் வேணும்னா வடிவ அமைப்புகளில் நிறைய மாற்றங்கள் பெற்றிருக்கலாம். ஆனாலும் அந்த மாதிரி வசதி இருக்கிறவங்க அந்த பலன்களை இன்றைக்கும் பெற முடியும். அப்படி எங்கெல்லாங்க விளக்கு வைக்கலாம் அப்படின்னா, முதல்ல வாசல்ல இருந்து ஆரம்பிப்போமா. வீட்டினுடைய வாசல்னு நான் சொல்கிறது நம்முடைய நிலைக்கதவை தாண்டி கொஞ்சம் தூரம் முன்னாடி போயிருக்கும்ல, அதுக்கு பேர் தான் வாசல். அந்த வாசலில் சாணம் கரைச்சி தெளித்து கோலம் போட்டுட்டு அந்த கோலத்துக்கு நடுப்பற ஒரு விளக்கு வைப்பாங்க. இந்த விளக்கு இப்பெல்லாம் பல பேருக்கு வைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா வாசலை தாண்டினோம்னாலே அந்த படியை இறங்கினோம்னாலே ரோடு வந்துடும். ரோட்டில் தான் நாங்கள் கோலம் போடுறோங்க, ஆனால் காரு போகும், பஸ்ஸு போகும், டூ வீலர் போகும், எல்லாம் போகும். நாங்கள் எங்கே அதில் கொண்டு விளக்கு வைக்கிறது அப்படின்னா சில வீடுகளில் அந்த மாதிரி அமைப்பு கிடையாது. அப்படி அமைப்பு இருந்து நீங்கள் கோலம் போட்டு அந்த கோலத்தில் விளக்கு வச்சிங்க அப்படின்னா அதுக்கு என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. தெய்வ சக்தியை ஈர்க்கும் தன்மை அந்த விளக்கிற்கு உண்டு. தெய்வ சக்தியை அந்த வீட்டுக்கு ஈர்த்து தரக்கூடிய தன்மை எங்க வாசல்ல போடுற கோலத்துக்கு மேலே வைக்கக்கூடிய அந்த விளக்குக்கு உண்டு. சரி, இப்போ கோலம் போடுறதுக்கு எங்களுக்கு அந்த இடம் கிடையாதுங்க, நாங்கள் வேற அடுத்து எங்கே வைக்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, வாசல்ல இருந்து அப்படியே கொஞ்சம் உள்ளே வந்தீங்கன்னா வீட்டில் விளக்கு மாடம்னு வச்சுருப்பாங்க. அதாவது வீட்டுக்குள்ளே நுழையும் போது இருக்கிற 2 பக்க செவுரு இருக்கு இல்லையா, அந்த 2 செவுத்துலையுமே பிள்ளையார் மாடம்னு சொல்லுவாங்க, விளக்கு மாடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விளக்கு மாடத்தில் நாம் விளக்கு வச்சோம் அப்படின்னா தெய்வ அனுகூலம் அப்படிங்கிறது உண்டாகும். அப்படின்னா என்ன? ஈர்த்த அந்த தெய்வ சக்தியை அருள் நிறைந்ததாக அங்கு தங்க வைக்கக்கூடிய அந்த அனுகூலம் அப்படிங்கிறத அந்த மாடத்தில் வைக்கக்கூடிய விளக்கு நமக்கு பலனாக தருகிறது. மாடமும் இப்போ இல்லை நம்மக்கிட்ட. இப்போ நாம் வேறு எங்கே விளக்கு வைப்போம்? அப்படியே மாடத்தை தாண்டி வீட்டுக்குள்ளே வாங்க. வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா நிலைப்படி. இன்றைக்கும் எல்லா வீடுகள்லேயும் நிலைப்படி இருக்குது. இந்த நிலைப்படிக்கு முன்னாடி நாம் 2 பக்கமும் 2 விளக்கு வைக்கிறோம். அந்த நிலைப்படியில் வைக்கிற விளக்குக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலைத்த தெய்வ சக்தியை நமக்கு அந்த வீட்டுக்கு கொடுக்கும். ஒரு வீட்டில் நிலப்படி வைக்கும் போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நவதானியம் போடுவாங்க, நவரத்ன கற்கள் போடுவாங்க, காசு போடுவாங்க, தங்கம் வெள்ளி இதெல்லாம் வசதி இருக்கிறவங்க போடுவாங்க. அதுக்கப்புறம் வெண் சங்கு பதிப்பாங்க. இதெல்லாம் எதுக்கு?
வீட்டில் நிலையாக தெய்வ சக்தி இருக்கணும், துர்தேவதைகள் அந்த படியை தாண்டி உள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதனால தான் நிலப்படி வாசல்ல அங்கே முன்னாடி வந்து விளக்கேற்றுறது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃப்ளாட்டில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னாலும் முன் வாசல் இருக்குது இல்லையா, அங்கேயும் தாராளமாக நாம் விளக்கு ஏற்றலாம். அப்போ இப்போ இந்த காலத்தில் நமக்கு இது வாய்ப்பு இருக்குது. எந்த வீடாக இருந்தாலும் சரி, நிலப்படியில் நம்ம 2 பக்கமும் 2 விளக்கு வைக்கலாம். 1 வைக்கணுமா 2 வைக்கணுமானா 2 விளக்கு நம்ம தாராளமாக வைக்கலாம். நிலை வாசலில் ஏற்றக்கூடிய அந்த விளக்கு நிலைத்த தெய்வீக சக்தியை நம்ம வீட்டுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ நிலப்படி தாண்டி வீட்டுக்குள்ளே வாங்க. வீட்டுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா அந்த காலத்தில் வீடுகள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா முற்றம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அப்படி உள்ள நுழைஞ்சா நல்லா அருமையாக பெரிய இடமா இருக்கும். முற்றம் திறந்த வெளியாக இருக்கும். அங்கே தான் எல்லாரும் உட்காந்து பேசுவாங்க. இந்த முற்றத்தில் நாம் விளக்கு வச்சோம் அப்படின்னா அதற்கு என்ன பலன்? லக்ஷ்மி கடாட்சத்தை அந்த வீட்டிற்கு உண்டாக்கி தருகிற பலனை இந்த முற்றத்தில் வைக்கக்கூடிய விளக்கு அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கும். முற்றத்தை சுற்றியும் விளக்கு வைப்பாங்க, முற்றத்துக்கு நடுப்புற விளக்கு வைப்பாங்க. இது அனைத்தும் லக்ஷ்மியினுடைய வாசத்தை அந்த வீட்டுக்கு பெற்றுத்தரும். அடுத்து ஒரு வீட்டில் முக்கியமான இடம் சமையலறை. ஏன்னா அங்கேருந்து தானே நமக்கு வேணுங்கிற அனைத்து உணவுப் பொருளும் தயாராகி வெளியே வருது. அந்த சமையலறையில் தீபம் வைப்பாங்க. அந்த சமையலறையில் வைக்கக்கூடிய தீபம் என்ன பண்ணும்? அந்த வீட்டின் அன்ன தரித்திரியத்தையே போக்கும். அந்த வீட்டுக்கு அன்னக்குறையை ஏற்படுத்தாது. அதனால் அங்கே ஒரு விளக்கு வைப்பாங்க. அதுக்கப்புறம் பூஜை அறை. மிக முக்கியமான அந்த பூஜை அறையில் நம்ம விளக்கேற்றணும் அப்படின்னா சர்வ மங்களமும் உண்டாகும். சர்வ மங்களம்னா அனைத்து நலனும். இப்போ எங்களுக்கு முற்றம் இல்லைங்க, சமையலறையில் விளக்கு வைக்க முடியல, முன்வாசலில் விளக்கு வைக்க முடியல, கோலம் போகிற இடத்துல விளக்கு வைக்க முடியல, மாடத்தில் வைக்க முடியல அப்படின்னா பூஜை அறையில் ஏற்றிட்டீங்கன்னாலே இது அனைத்து பலனும் கிடைக்கும். அதனால தான் பூஜை அறையில் ஏற்றக்கூடிய விளக்கு என்ன தரும்னா சர்வ மங்களத்தையும் நமக்கு பெற்றுத்தரக்கூடிய விளக்கு அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா வீட்டினுடைய பின்பக்கம், அதாவது புழக்கடை வாசல், பின்வாசல், கொல்ல வாசல் இப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அப்படி வீட்டினுடைய பின்பகுதியில் நம்ம வைக்கக்கூடிய விளக்கு நம்ம வீட்டில் இருக்கிறவங்களின் ஆயுளை அதிகப்படுத்தி தரக்கூடிய நன்மையை நமக்கு பெற்றுத்தரும். அப்புறம் வீடுன்னு இருந்ததுன்னா மாட்டு தொழுவம்னு ஒன்று இருந்தது அந்த காலத்தில். அந்த மாட்டு தொழுவத்திலையும் விளக்கு வைப்பாங்க. மாட்டு தொழுவத்தில் விளக்கு வச்சாங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ பலன் இருக்குது தெரியுமா? மகாலட்சுமி கடாட்சம் உண்டாகும், அனைத்து தேவர்களினுடைய அருளும் நமக்கு கிட்டும், குலதெய்வத்தினுடைய அருளை நமக்கு பெற்றுத்தரும். இது எல்லா நலனும் நம்ம இந்த மாட்டு தொழுவத்தில் விளக்கு வைக்கிறதுனால கிடைக்கும். எருக்குழின்னு ஒன்று இருக்கும். அதாவது வீட்டினுடைய அனைத்து குப்பைகளும் கொண்டு போய் போடுற இடம், அதுக்கு எருக்குழி அப்படின்னு பேர். அந்த எருக்குழியில் விளக்கு வச்சோம்னா தேவதைகளினுடைய வாசம் அந்த வீட்டில் இருக்காது. இப்படி வீட்டினுடைய முன் வாசலிலிருந்து கடைசி வரைக்கும் விளக்கு வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு முறை இருந்தது. அதில் இங்கெங்கே விளக்கு வச்சா இன்னென்ன பலன்கள் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ சொன்னோன்னே நிறைய பேர் கேட்கலாம், எங்கள் வீட்டில் மாட்டு தொழுவம் கிடையாது, எருக்குழி கிடையாது, முற்றம் கிடையாது, நாங்கள் இதிலெல்லாம் என்னங்க பண்ணுறது அப்படின்னா அதுக்கு தான் நான் சொன்னேன், பூஜை அறையில் விளக்கு வச்சுட்டா சர்வ மங்களமும் நமக்கு கிடைக்கும். வாய்ப்பு இருக்குங்க எங்களுக்கு அப்படின்னா வைக்கலாம். என்னைக்கு வைக்கலாம்? அன்றாடம் வைக்க முடியுதா? ஒரு விளக்கு தானே வைங்க. இதெல்லாம் நம்ம மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் வருடத்துக்கு ஒரு முறையாவது இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் விளக்கு வைக்கணும்னு தான் கார்த்திகை திருவிழாவையே நம்ம கொண்டாடுறோம். நம்ம பெரிய கார்த்திகை கொண்டாடுறோம் இல்லையா, அன்னைக்கு பாருங்க எல்லா இடத்துலையும் தீபம், வாசல்ல இருந்து பின்னாடி இருந்து மாட்டு தொழுவத்துல இருந்து அனைத்து இடங்கள்லையும் தீபம் வைக்கிறது அப்படிங்கிற ஒரு முறையை நம்முடைய பெரியவங்க நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஆனால் அதீதமான பலன்களை நமக்கு தரக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி வீட்டினுடைய துளசி மாடம் இருக்கு இல்லையா, அந்த துளசி மாடத்தில் நம்ம விளக்கு வச்சோம் அப்படின்னா செழிப்பான நிலை அப்படிங்கிறது, செல்வமாக இருக்கட்டும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் அனைத்தும் அந்த வீட்டில் செழிப்பான நிலையை மேலோங்க செய்யும். மகாலட்சுமி நிரந்தரமாக அந்த வீட்டில் அருள் புரிவாள். அதனால தான் துளசி மாடம் வச்சு அதில் விளக்கு வைப்பாங்க. இப்படி வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலேயும் விளக்கு வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு வழக்கம். அந்த விளக்குக்கான பலன் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா, இதில் வாய்ப்பு இருக்கிறவங்க அதை பயன்படுத்திக்கோங்க. வாய்ப்பு இல்லாதவங்க வாசலில் விளக்கு வைங்க. அது எல்லாருக்குமே அந்த பழக்கம் இருக்கும். அந்த பழக்கம் இல்லாதவங்க இனிமேல் அதையும் செஞ்சுக்கலாம். பூஜை அறையில்
கண்டிப்பாக நம்ம விளக்கேற்றி வழிபாடும் பண்ணுறோம். இந்த மாதிரி வழிபாடுகள் செய்ய செய்ய நம்ம வீட்டில் இறை அருள் அப்படிங்கிறது மேலோங்கும், வீட்டுக்கு இன்பம் மகிழ்ச்சி அப்படிங்கிறது கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இது போன்ற பல நல்ல பதிவுகளை நீங்கள் தொடர்ந்து அறிந்து கொள்ள நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நண்பர்கள் உற்றார் உறவினர்களுக்கு இந்த பதிவுகளை எல்லாம் பகிர்ந்து கொள்ளுங்க. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி. நன்றி, வணக்கம்.